இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கேஸை டீல் பண்ண இன்ஸ்பெக்டரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரும் ரகுராம் பணம் கொடுத்ததா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அவங்களையும் கோர்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தா குற்றவாளிங்க அலர்ட் ஆயிடுவாங்க. அதனாலதான் இந்த ஏஐ வீடியோவை கொடுத்தேன். எனக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்ததுன்னா, ரகுராம் பணம் கொடுத்தாருன்னு ஒரு பழியை அவர் மேல சுமத்துறப்ப அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு கவனிக்கணும்னு நினைச்சேன். அபாண்டமான ஒரு பழியை சொல்றப்ப காட்டுற பாவனைக்கும் உண்மையிலேயே லஞ்சம் கொடுத்தவன் காட்டுற பாவனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரகுராம பத்தி ஊருக்குள்ள எல்லாருமே நல்ல விதமா தான் பேசிக்கிறாங்க. அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன். அந்த வீடியோவை காட்டின அந்த நொடி ரகுராம் தன் மேல விழுந்த பழிய நினைச்சு துடிச்சதை பார்த்தேன். சீனுவோட ரியாக்ஷனும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த இன்ஸ்பெக்டரும் டாக்டரும் கல்பிரேட்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு உண்மையிலே பணம் கொடுத்தது யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். அப்படி பணம் கொடுத்தவங்க தான் உண்மையான குற்றவாளியா இருக்க முடியும். இனி இந்த கேஸை டீல் பண்ற என்னோட கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்க போகுது. கூடிய சீக்கிரமே அந்த அக்யூஸ்ட பிடிச்சிருவேன். ஓ, வெல் டன் சார். தேங்க்யூ சார். ஐயா, என் புருஷனும் என் மருமகனும் ரொம்ப நல்லவங்க. இந்த பழி பாவத்துல இருந்து எப்படியாவது நீங்க தான் அவங்களை காப்பாத்தணும். நான் ஒரு போலீஸ்காரமா ஒரு வழக்குல நான் யாரையுமே நல்லவன் கெட்டவன் பாக்குறது இல்ல. அவன் குற்றம் செஞ்சவனா செய்யாதவனா அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். குற்றம் செஞ்சவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன். உண்மையிலேயே ரகுராமும் சீனுவும் எந்த தப்பும் செய்யலனா கண்டிப்பா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும்.